எத்தை நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேனா. என்ன மருமலை, உன்னை வீடெல்லாம் க்ளீன் பண்ணி போட சொன்னேன், போட்டியா? இல்லத்தே. பாத்திரத்தெல்லாம் கழுவி செல்ஃபில் அடுக்கி வைக்க சொன்னேன், வச்சியா? இல்லத்தே. துணி துவைக்கணும், நிறைய துணி கிடக்கு, துணி எல்லாத்தையும் எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டு ஆன் பண்ணி விடுன்னு சொன்னேன், பண்ணியா? இன்னும் பண்ணலத்தே. என்னட்டி நீ ஒரு வேலையும் செய்யல, இப்ப வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. ஆமா, நீ எங்க போறா? எத்தை, இன்னைக்கு சமையலுக்கு வீட்டுல ஒரு பொருளை இல்ல, அதான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரலான்னு போறேன். என்னது, சமையலுக்கு ஒரு பொருளை இல்லையா? ஏன் நேத்தைக்கு அதெல்லாம் வாங்கி வைக்க தெரியாதாகும்? இல்லன்னா நேத்தைக்கு உன் புருஷன் வேலைக்கு முடிஞ்சு வரும்போது அவன்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லிருக்கலாம்ல. இனிமே எந்த நேரம் நீ கடைக்கு போய் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணி வேலையெல்லாம் முடிக்குது? எத்தை, ஏற்கனவே சோத்த பொங்கி வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரத்துல கடைக்கு போயிட்டு வந்துருவேன். வந்த உடனே காய்கறி கூட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வேலையா டக்கு டக்குன்னு முடிச்சுறாத்தே. நீங்க ஒன்னும் கவலைப்படாங்க. சரி சரி, சீக்கிரம் கடைக்கு போயிட்டு வந்து வேலையெல்லாம் பாரு. வீட்டுல ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் போனை மட்டுமே இருந்து நோண்டிக்கிட்டே கிடக்கணும். பூரா அதை செய்யல இதை செய்யலன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியது. சே எல்லாம் அவன் கொடுக்கக்கூடிய இடம் தான், முதல்ல அவனை சொல்லணும். அடியே மாமியார் கிளவி, ஒரு வேலையும் செய்யலன்னு என்னையவா யாசிட்டு கிடக்குறிய? இந்த வீட்டுல எல்லா வேலையும் நம்ம தான் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த மாமியார் கிளவி நல்ல சொகுசா சோஃபால காலை நீட்டி போட்டு டிவியை மட்டுமே பார்த்துட்டு இருக்கு. அப்படி இருந்த பிறகும் ஒரு வேலையும் செய்யலன்னு நம்மளை தான் போட்டு யாசிட்டு கிடக்கு இந்த கிளவி. இரு மாமியார் கிளவி, இப்ப வாரேன். இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய ஐடியால எல்லா வேலையும் நீங்களாவே செய்யலாம் இல்லையான்னு மட்டும் பாருங்க. டொட்டடாய், மாவு கெட்டு போட்டாச்சு. நம்ம நடிப்பை உடனே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். எத்தே எத்தே எத்தே, என்ன கொஞ்சம் நிமிந்து பாருங்க எத்தே. மருமோளே, என்ன இது கையில மாவு கட்டெல்லாம் போட்டிருக்கு? என்னாச்சு மருமோளே உனக்கு? எத்தே, நான் கடைக்கு போலான்னு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேனா, ஒரு கார்காரன் வந்து தட்டி விட்டுட்டு போயிட்டாத்தே. பிறகு அங்க இருந்தவிய தான் இனி ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்தாவ. ஆஸ்பத்திரியில செக் பண்ணி பார்த்துட்டு எலும்பெல்லாம் சுக்குநூறா உடஞ்சி போச்சு, நீ மாவு கட்டு போட்டு விட்டுட்டாவத்தே. டாக்டர் ஒரு வருஷத்துக்கு ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. வீட்டுல வேற எல்லா வேலையும் போட்டது போட்டபடியே கிடக்கு. பாத்திரம் கழுவல, துணி துவைக்கல, வீடு தூக்கல, எல்லாமே அப்படியே இருக்கு. நான் எப்படியத்தே இதை கையை வச்சுட்டு வேலை செய்யறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. என்ன மறுமொழி நீ சொல்லுங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். நீ மெதுவா இப்படியே சோபால வந்து உட்காந்து ரெஸ்ட் எடு மறுமொழி. உன்னை இனிமே ஒரு வேலையை நான் செய்ய விட மாட்டேன். எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன் மறுமொழி. பாவம் மறுமொழிக்கு இப்படி அடிபட்டு வந்து நிக்காளே. நீ எதை பத்தியும் கவலைப்படாத மறுமொழி. நீ இந்த சோபால உட்காந்து ரெஸ்ட் எடு. நான் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சோத்தையும் போய்கிட்டு உனக்கு சோறு போட்டு கொண்டு வரேன். என்ன, நீ எதுக்கும் கவலைப்படாத மறுமொழி. உனக்கு அத்தை நான் இருக்கேன், நான் பாத்துக்கிடுவேன் உன்னைய. சரிங்க தே. பரவாயில்லையே, நம்ம சரசக்கா கொடுத்த ஐடியா நல்லா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இனிமே ஒரு வருஷத்துக்கு எந்த வேலையும் இல்லை, நல்லா தின்னுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். சரி சரி, சரசக்காக்கு போனை போட்டு ஒரு வார்த்தை தேங்க்ஸ் சொல்லிடுவோம். ஹலோ சரசக்கா, நீங்க கொடுத்த ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்ப எல்லா வேலையும் என் மாமியார் தான் செய்யன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்க்கா, நீங்க கொடுத்த ஐடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறுமொழி, உனக்கு ஏதாவது ஜூஸ் ஏதாவது போட்டு கொண்டு வரணும். என்ன, கையை அசைக்கப்படாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கான்னு சொன்னா, இப்ப என்னடா அந்த கையை எடுத்து போன அழகா பிடிச்சு பேசிட்டு இருக்காளே. என்ன அழகா நம்மளை ஏமாத்தி இருக்கா மறுபடி. என்னையே ஏமாத்த பாக்குறியா?